அனைவருக்கும் வணக்கம். லவ் ரிலேஷன்ஷிப் அண்ட் மேரேஜ் லைஃப் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் எப்படி இருக்கும்? இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்யறது சிறப்பு, எந்த ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பர்ஃபெக்டான லைஃப் பார்ட்னரா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோ பதில ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். சிம்ம ராசியுடைய அதிபதியா சூரிய பகவான் வந்துருவாரு. சூரிய பகவான் கிரகங்கள்லயே முதன்மையான கிரகம், தலைமை கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சூரிய பகவான் நம்மளுடைய ராசியுடைய அதிபதியா வந்துருவாரு. அடுத்ததா பார்த்தோம்னா மகம் பூரம் உத்திரம் இந்த நட்சத்திரங்களுக்குரிய ராசியா சிம்ம ராசி பார்க்கப்படுது. ஒரு ஸ்திர தத்துவ ராசியா சிம்ம ராசி வரும். பஞ்சபூதங்கள்ல நெருப்பு தத்துவத்துல நம்ம இந்த சிம்ம ராசியை வகைப்படுத்துறோம். ஒற்றை தத்துவ ராசியாக இந்த சிம்ம ராசி இருக்கும். மேலும் ஆண் தத்துவ ராசியாக இந்த சிம்ம ராசி வரும். எனவே இந்த சிம்ம ராசியில பிறந்தவர் இயற்கையா பார்த்தோம்னாக்கா தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாக இருப்பாங்க. ஏன்னா சூரிய பகவானுடைய ராசினாலே தன்னம்பிக்கை, தலைமை குணம், மற்றவர்களை வழி நடத்தக்கூடிய ஒரு பண்பு, அதிகாரமான விஷயங்கள்ல அதிகமான ஆதிக்கம் செலுத்துறது, இதெல்லாமே சூரியனுடைய ஆதிக்கத்துக்குள்ள வரும். எனவே இந்த சிம்ம ராசியில பிறந்தவர்கள் அதிகமான தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பாங்க. பணத்தை சிக்கனமாக செலவு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. பணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கெட்டிக்காரரா இருப்பாங்க. பணத்தை சேமிக்கக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு அதிகமா இருக்கும். எல்லோரையும் மதிப்பவர்களாக இருப்பாங்க. அனைவருக்கும் மதிப்பளித்து சரிசமமா நடத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தங்களை மட்டும் இல்லாம மற்றவர்களையும் உற்சாகமாக வைத்துக் கொள்ள வேண்டும்னு ஆசைப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. எப்போதுமே தன்னை சுத்தி இருக்கிறவங்களை எனர்ஜியாவே வச்சுப்பாங்க. நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து உற்சாகமாவே எப்போதும் வச்சுப்பாங்க. மேலும் தன்னம்பிக்கை, ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான விருப்பம் உடையவர்களாக இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் இவர்கள் சண்டை சச்சரவுகளை விரும்புறது கிடையாது. ஆனா தானா ஏதாச்சும் ஒரு சண்டை வருதுன்னா அதுல இறங்கி ஒரு கை பார்த்துருவாங்க. எப்போதும் சுதந்திரமான மனப்பான்மையோட செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க. யாருக்கு கீழையும் இருக்கிறதுக்கு பெரும்பாலும் இவர்கள் விரும்ப மாட்டாங்க. எப்போதும் சுதந்திரமா தன்னுடைய போக்குல செயல்பட வேண்டும் அப்படின்னு எண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க. சுயமரியாதைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வாழ்க்கையில ஏதாச்சும் உயர்ந்த லட்சியத்தை வச்சு வாழ்க்கையை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. வாழ்க்கையில ஏதாச்சும் பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ண ஓட்டம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும். ஏதோ பிறந்தோம் இறந்தோம்னு இல்லாம வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வாழ வேண்டும் அப்படின்னு எண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க. உடன் இருக்கக்கூடியவர்களை எப்போதுமே சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள். மனதுடைய மகிழ்ச்சி உள்ளேயே தான் இருக்கு, வெளியில இல்ல அப்படிங்கறத நல்ல உணர்ந்தவர்களாக இருப்பாங்க. ஆகவே மன ஆரோக்கியத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பணம் கையில இருந்துச்சுன்னா தண்ணி மாதிரி செலவு செய்வாங்க. பணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு கட்டுப்பாடு இருந்தாலுமே மன மகிழ்ச்சிக்காக அதிகமா செலவு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே சமயத்துல பணம் சுத்தமா இல்லாதப்போ மிகவும் கவலை உறக்கூடியவர்களா இருப்பாங்க. அதிகமா பணம் சார்ந்த எண்ணங்களும் பணம் சார்ந்த கவலையும் இவர்களுக்கு வந்துட்டு போகும். பொதுவா சூரியனுடைய ராசி அப்படிங்கிறதுனால மற்றவர்களை எளிமையில கவரக்கூடிய ஆற்றல் இந்த சிம்ம ராசிக்கு இயற்கையாவே உண்டு. ஆகவே இவங்க எந்த ஃபீல்டுல இருந்தாலும் அதுல ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிற வாய்ப்புகள் அதிகபட்சம் உண்டு. அது மட்டும் இல்லாம மற்றவர்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய பண்பும் இவர்களுக்கு இயற்கையாவே வந்துடும். ஆகவே சிம்ம ராசியை சேர்ந்தவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பீப்புளை அப்படியே ஈஸியா கவர்ந்து ஈர்த்துருவாங்க தன் பக்கம். அந்த ஆற்றல் இந்த சிம்ம ராசிக்கு இயற்கையாவே உண்டு. உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிக்கப்பட்டு இருந்தாலுமே தன்னுடைய வேலையை கச்சிதமா செஞ்சு முடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பெரும்பாலும் இவர்களுக்கு இந்த கழுத்து, வயிறு சம்பந்தமான விஷயங்கள், கண் தொடர்பான பிரச்சனைகள் இதெல்லாம் வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது சார்ந்த வகையில குறைபாடுகள் ஏற்பட்டாலும் அது விரைவில் குணமடையக்கூடிய ஆற்றலும் இந்த சிம்ம ராசிக்கு உண்டு. சிம்ம ராசி ஒரு ஸ்திர தத்துவ ராசி. இதனாலேயே தனக்குன்னு ஒரு தனி பாதையை வச்சு செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க. தானும் தன்னம்பிக்கையோட செயல்படுவாங்க. தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களையும் தன்னம்பிக்கையாக இருக்கிறபடி பார்த்துப்பாங்க. மேலும் இந்த சிம்ம ராசிக்கு கொஞ்சம் கர்வ குணம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம வாக்கு சாதுரியம் மிக்கவர்கள், பேசியே பல விஷயங்களை சாதிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. எந்த இடத்துல பணிவா பேசணும், எந்த இடத்துல கொஞ்சம் அதிகாரமா பேசணும் அப்படிங்கிற அந்த நுணுக்கம்லாம் நல்லா தெரிஞ்சவர்களா இருப்பாங்க. மனோபலம் உடையவர்கள். அதனால பெரும்பாலும் எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. மனசாட்சிக்கு மட்டுமே பயந்து செயல்படக்கூடியவர்கள். மற்ற எதற்கும் பெரும்பாலும் பயப்பட மாட்டாங்க. எப்போதுமே வேகத்துடனும் விவேகத்துடனும் செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க. இது இந்த சிம்ம ராசியுடைய ஒரு பிளஸ்ஸா நம்ம பார்க்கலாம். தன்னை எதிர்க்கக்கூடிய எதிரிகளை கூட தக்க சமயத்துல வெற்றி கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே சமயத்துல இந்த சிம்ம ராசிக்கு பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகம். சூரியனுடைய ராசி அப்படிங்கிறதுனால கோப குணமும் இவர்களுக்கு அதிகமா வரும். அதே சமயத்துல பிடிவாத குணத்துல இவர்கள் தலை சிறந்தவர்களா இருப்பாங்க. தான் பிடித்த முயலுக்கு 3 கால் அப்படின்னு
சொல்லக்கூடிய அந்த ஒரு வரட்டு பிடிவாதம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். இந்த பிடிவாத குணம் சில சமயங்கள்ல பெரிய அளவிலான வெற்றியை தேடி கொடுக்குது. அதே சமயத்துல இதே பிடிவாத குணம் நிறைய இழப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்குது. குறிப்பா அந்த உறவுகள் சார்ந்த வகையில ஒரு சில இழப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இந்த ஒரு குணத்தை இவர்கள் கொஞ்சம் கண்ட்ரோலா எதில் அந்த பிடிவாத குணத்தை காட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு யுத்தியை தெரிஞ்சு செயல்படுறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே வந்துட்டு மற்றவர்கள் தன்னை போற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இவர்களுக்கு அதிகமா இருக்கும். மற்றவர்கள் தன்னை புகழ்ந்து பேசணும், தனக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு குணம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். சாஸ்திர சம்பிரதாயங்களை அதிகமா மதிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையோட செயல்படக்கூடியவர்கள், எதிர்காலம் பற்றிய ஒரு தொலைநோக்கு பார்வையோட செயல்படுவாங்க. பல லட்சியங்களை வகுத்து அதன்படி வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த சிம்ம ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்குறதுல வல்லவர்களா இருப்பாங்க. நல்லா பேச்சு திறமை மிக்கவர்கள், மற்றவர்களை எனர்ஜி படுத்துறதுல இவர்களை அடிச்சுக்கவே முடியாது. நல்லா எனர்ஜியா நிறைய ஆலோசனைகளை கொடுப்பாங்க. துவண்டவர்களை கூட நல்லா எனர்ஜியா வாழ்க்கையை நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு உந்து சக்தியை இவர்களால ஏற்படுத்தி கொடுக்க முடியும். பல நண்பர்களை கொண்டவர்களா இருப்பாங்க. சிம்ம ராசிக்கு நட்பு பலம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். எப்போதுமே கம்பீரமான தோற்றத்தோட காட்சி அளிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இதுவும் சிம்ம ராசிக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும். இதெல்லாம் இந்த சிம்ம ராசியுடைய ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன். இப்போது இந்த காதல் வாழ்க்கையில சிம்ம ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா சிம்ம ராசிக்காரர்களுக்கு காதல் அப்படிங்கிறது மகத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். காதலிக்கிறதையும் காதலிக்கப்படுவதையும் மிக மிக விரும்பக்கூடிய ஒரு ராசியில சிம்ம ராசியும் ஒண்ணு. காதல் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடு இருக்கும். காதல் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான எண்ண ஓட்டங்கள் இவர்களுக்கு இருக்கும். அதே சமயத்துல காதல் திருமணம் செய்யக்கூடிய யோகமும் இந்த சிம்ம ராசிக்கு அதிகமா உண்டு. இவர்களுடைய இதயத்துல எப்போதுமே பல விஷயங்கள் இருக்கும். அதை பெரும்பாலும் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க, வெளிக்காட்ட மாட்டாங்க. இவருடைய மனதில் இருக்கக்கூடிய காதல் அப்படிங்கிறது சிறப்பானதாக இருந்தாலுமே இவருடைய மனப்போக்கு அப்படிங்கிறது அடிக்கடி மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்துட்டு இந்த சிம்ம ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைனஸ். இந்த சிம்ம ராசிக்கு காதல் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு ஃபுல்ஃபில் ஆகாத சமயத்துல ஒருவரை விட்டு விட்டு மற்றொருவரை காதலிக்கக்கூடிய மனப்பாங்கு அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை மட்டும் இவங்க கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்கன்னா காதல் சார்ந்த விஷயங்கள்ல இவர்கள் நினைத்தபடியே ஒரு நல்ல வெற்றியும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் கிடைக்கும். பெரும்பாலும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் நியாயமாகவும் உண்மையாகவும் இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அது காதல் சார்ந்த விஷயத்திலையும் சரி, பெரும்பாலும் உண்மையா இருக்கணும், சரியான பாதையில நம்ம டிராவல் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால இவருடைய மனமானது மாற்றி அமைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எது சரி எது தவறு அப்படின்னு தெரிந்திருந்தாலும் அதனை திரித்து கொள்ள மாட்டார்கள். அதுவும் இவர்களுடைய ஒரு பெரிய மைனஸா இருக்கு. சில விஷயங்களை தெரிஞ்சே பண்ணுவாங்க, சில விஷயங்களை தெரியாம பண்ணுவாங்க. அதே சமயத்துல ஒரு விஷயத்துல ஏதாச்சும் ஒரு அனுபவம் ஏற்பட்டுனாக்கா அந்த விஷயம் திரும்ப பண்றதுனாலும் அதே விஷயத்தை திரும்ப பண்ணுவாங்க. அந்த விஷயத்தை திருத்திக்க மாட்டாங்க. சோ அது இவர்களுடைய ஒரு பெரிய மைனஸா இருக்கு. இதுலயும் இவங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றது நல்லது. மேலும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ரொமான்டிக்கான விஷயங்களை பண்றதுக்கு அதிகமான ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கும். மேலும் இந்த சிம்ம ராசியை சேர்ந்த பெண்கள் காதல் வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு இனிமையான வாழ்க்கையை எதிர்பார்ப்பாங்க. பொதுவா அந்த சிம்ம ராசியை சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலுமே தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். அதே சமயத்துல யாரா இருந்தாலுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. அதுவும் இந்த சிம்ம ராசிக்குள்ள ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. ஆரம்பத்துல இப்படி கொஞ்சம் ஃப்ரீயா விடுற மாதிரி இருக்கும். ஆனா எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல தன்னுடைய கட்டுப்பாட்டுல ஒருவரை எளிமையாக கொண்டு வந்துருவாங்க. பொதுவா அந்த சிம்ம ராசியை சேர்ந்தவர்கள் உற்சாகம் இல்லாத இடத்துலயும் மகிழ்ச்சி இல்லாத இடத்துலயும் பெரும்பாலும் இருக்க விரும்ப மாட்டாங்க. அது காதல் உறவாக இருந்தாலுமே அந்த இடத்துல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சூழ்நிலை இல்லைனாக்கா யோசிக்காம ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு ஜம்ப் ஆகுற அந்த ஒரு மனநிலை இவர்களுக்கு அதிகமாவே இருக்கும். எனவே காதல் சார்ந்த விஷயங்கள்ல இவர்கள் சற்று கட்டுப்பாட்டோட செயல்படுறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இவர்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இவர்கள் நினைக்கிற மாதிரி தான் அமையும். இவர்கள் காதல் திருமணம் வேணும்னு நினைச்சாங்கன்னா காதல் திருமணம் நிச்சயமா நடக்கும். இவருடைய எண்ணத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் செயலாக வெளிப்பட ஆரம்பிக்கும். இதுவுமே சிம்ம ராசிக்குள்ள ஒரு தனிச்சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக திருமண வாழ்க்கை இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது மிக மிக சிறப்பாகவே அமையுது. சிறந்த வாழ்க்கை துணை அப்படிங்கிறது இவர்களுக்கு கிடைக்கிறாங்க. இவர்களை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கை துணை பெரும்பாலும் சிம்ம ராசி ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறாங்க. இவருடைய மன வாழ்க்கை சிறப்பாக அமைந்தாலுமே அடிக்கடி கணவன் மனைவிக்குள்ள அதிகமான கருத்து வேறுபாடு ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் சற்றே கோப குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. சில சமயங்கள்ல கடினமான வார்த்தையில உபயோகப்படுத்தி பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. இது சில சமயங்கள்ல இந்த குடும்ப சூழ்நிலையில ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இயற்கையாவே பார்த்தோம்னாக்கா திருமண தோஷம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனாலேயே இவர்கள பெரும்பாலானவர்களுக்கு பார்த்தோம்னாக்கா காலம் கடந்த திருமணம் நடக்கிறதுக்கான
சான்சஸ் அதிகம். இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைனஸே என்னன்னாக்கா கோபமான அந்த ஒரு மனநிலை. கோபம் வந்துட்டுனா எந்த எல்லைக்கும் செல்றதுக்கு தயாரா இருப்பாங்க. மேலும் வரட்டு பிடிவாதம் கொண்டவர்கள், எளிமையில விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. சோ இது வந்துட்டு இவர்களுடைய ஒரு பெரிய மைனஸா இருக்கு. தனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் கிட்ட அடிக்கடி கோபப்படக்கூடிய ஒரு மனப்பான்மை இந்த சிம்ம ராசிக்கு இருக்கும். இந்த கோப குணத்தை மட்டும் இவங்க கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்கன்னா மன வாழ்க்கையில இன்னும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நிச்சயமா அனுபவிக்க முடியும். அடுத்ததா பார்த்தோம்னா இந்த சிம்ம ராசியில பிறந்தவர்களுக்கு மேற்கு திசையிலிருந்து வாழ்க்கை துணை அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மேலும் சாஸ்திரங்கள்ல சிம்ம ராசிக்கு திருமணத்திற்கு பிறகுதான் இந்த பெயரும் புகழும் அப்படிங்கிறது கிடைக்கும். திருமணத்திற்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ கொஞ்சம் நியூட்ரலா டிராவல் ஆயிட்டு இருக்கும். திருமணத்திற்கு பிறகு நல்ல ஒரு மாற்றமும் வளர்ச்சியும் இவருடைய வாழ்க்கையில ஏற்படுது. சிம்ம ராசிக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையானவர் அமைதியானவர்களாக இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்தில் அழகானவர்களாகவும் புத்திசாலியானவர்களாகவும் இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த சிம்ம ராசி ஒரு ஆளுமை திறன் கொண்ட ஒரு ராசி. ஆகவே இவங்க சூஸ் பண்ற பார்ட்னரும் ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா ஆளுமை திறன் இருக்கிறது மாதிரி தான் இவங்க எதிர்பார்ப்பாங்க. அடுத்து அந்த சிம்ம ராசியில பிறந்தவர்கள் எந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்யறது சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவா ராசிப்படி சிம்ம ராசியை சேர்ந்தவர்கள் தன்னுடைய ராசிக்கு 7ஆம் வீடான கும்ப ராசிக்காரர்களை திருமணம் செய்யறது சிறப்பு. கும்ப ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்கு ஒரு ஏற்ற துணையாக இருப்பாங்க. இதற்கு அடுத்தபடியா பூர்வ புண்ணிய ஸ்தானமான தனுசு ராசிக்காரர்களை திருமணம் செய்யறது சிறப்பு. இவங்களும் எல்லா விதத்திலும் இவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான பார்ட்னரா இருப்பாங்க. தனுசு ராசிக்கு அடுத்தது பார்த்தோம்னா பாக்கிய ஸ்தானமான மேஷ ராசிக்காரர்களை திருமணம் செய்யறதும் சிறப்பு. மேஷ ராசிக்காரர்களும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை துணையாக இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. எனவே இந்த சிம்ம ராசிக்காரர்கள் கும்பராசிக்கு அடுத்தது பார்த்தோம்னா தனுசு ராசி, தனுசு ராசிக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா மேஷ ராசி. இந்த ராசியை சேர்ந்தவர்கள் அந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான லைஃப் பார்ட்னரா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓவரால் அந்த பதிவுல சிம்ம ராசி பற்றிய ஒரு ஜெனரல் பிரெடிக்ஷனை பார்த்தோம். சிம்ம ராசிக்குரிய காதல் வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை பார்த்தோம். திருமண வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கையில எந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்யறது சிறப்பு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிரெடிக்ஷனை ரொம்ப டீடைலா நான் கொடுத்திருந்தேன். மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் ஜஸ்ட் ஒரு பொதுவான பலன்கள் தான். இந்த பலன்கள் எல்லாம் உங்களுடைய பர்சனல் சார்ட்டுக்கு தகுந்தாற் போல ஒரு சில மாற்றங்களை அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா உங்களுடைய பர்சனல் சார்ட்ல ஏதாச்சும் தோஷம் இருக்குனாக்கா இந்த பலன்கள் முற்றிலுமா மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், சனி தோஷம், புனர்பூ தோஷம், மேலும் 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, 7ஆம் இடத்துல தோஷம் அடைஞ்சிருக்கிறது. இது சார்ந்த வகையில திருமணம் சார்ந்த ஏதாச்சும் தோஷம் இருக்குனாக்கா இதுல சொல்லப்பட்டிருக்க அந்த பலன்கள் அப்படிங்கிறது மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எனவே இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது உங்களுடைய பர்சனல் சார்ட்டையும் உங்க பார்ட்னரோட பர்சனல் சார்ட்டையும் கம்போஸ் பண்ணி பார்த்துக்கிறது தான் சிறப்பு. ஏன்னா தோஷமுடைய ஜாதகத்தை தோஷமுடைய ஜாதகத்தோட சேர்க்கிறது தான் சிறப்பு. எனவே இந்த திருமணம் பொருத்தம் சார்ந்த வகையில உங்களுடைய பர்சனல் சார்ட்டையும் உங்க பார்ட்னரோட பர்சனல் சார்ட்டையும் கம்போஸ் பண்ணி பார்த்து ஸ்கோர் எந்த அளவுக்கு வருது அப்படிங்கறதெல்லாம் சரியா அனலைஸ் பண்ணி உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை சொல்லி பொருத்தம் பார்த்துக்கிறது சிறப்பு. மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் ராசிப்படி நம்மளுடைய மன எண்ண ஓட்டத்திற்கும் எந்த ராசிக்கும் ஒத்து வரும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கிளியாரிட்டி தான் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். இதுல சொல்லப்பட்டிருக்க ராசிகள் கூட பர்சனல் சார்ட்ல தோஷம் இருக்கும்போது ஒரு சில மாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே திருமண பொருத்தம் பாக்குறீங்கன்னா பர்சனல் சார்ட்டை கம்போஸ் பண்ணி பார்த்துக்கிறது தான் பெட்டரான ஒரு சொல்யூஷனா இருக்கும். மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் ஜெனரல் பிரெடிக்ஷனாவே இருந்தாலும் ஒரு 50-60% நிச்சயமா உங்களுக்கு பொருந்தி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் உங்க லைஃபோட எவ்வளவு பர்சன்டேஜ் கம்பேர் ஆகி வருது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் நம்மளுடைய ராசி பற்றிய இன்னும் ஒரு டீப்பான ரிசர்ச் அப்படிங்கறத நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அந்த வீடியோஸையும் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி லக்னம், ராசி, நட்சத்திரத்திற்கான ஜெனரல் பிரெடிக்ஷன் ரொம்ப டீடைலா பிரீஃபா ரிலீஸ் பண்ணிருக்கோம். உங்களுக்கு டைம் இருக்கும்போது உங்களுடைய லக்னம், உங்களுடைய ராசி, உங்களுடைய நட்சத்திரம் இந்த மூன்றுக்குமான பிரெடிக்ஷனை மட்டும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவுகள் மூலமா உங்களை பற்றிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், மேலும் உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அந்த வீடியோக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். உங்களுக்கு டைம் இருக்கும்போது மறக்காம அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. மேலும் இதோட நம்முடைய சேனல்ல கோச்சார பலன்கள் ரொம்ப டீடைலா பிரீஃபா ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். அதாவது மாத பலன்கள், வருட பலன்கள், குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள், இப்படி இந்த காம்பினேஷன்ல கோச்சார பலன்களும் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். அந்த வீடியோஸ் நம்முடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. உங்க டைம் இருக்கும்போது அதையுமே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. ஏதோ அந்த பதிவுகள் மூலமா ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy.